ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு இடத்துல வந்து என்ன பாடுறோம், எங்கே போனாலும் நம்ம வந்துடும் எல்லாத்துக்கும் பார்த்துக்கணும். காலை சாப்பாடுக்கு இந்த அர்த்தம் தான் அடுத்த ஜீவன். அடுத்த ஒரு ஜீவன் நின்றுச்சு உண்டாவா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் குஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வாங்க வீடியோக்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கோவில் நிற்கும். ட்ரிங்கோவில் வந்து நம்ம நிறைய இடத்தை சுற்றி பார்க்க வரோம். ஒரு சின்ன ட்ரிப் ஒன்று வந்திருக்கும். அப்படியே வீடியோ உங்களுக்கு எல்லாம் அப்லோட் பண்ணுறோம், வாங்க வீடியோ பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிண்ணியாக்குள்ளே உள்ளே வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிண்ணியாவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா மீன் வளம், அதாவது கூடுதலாக மீன் பிடிக்கிறோம். இங்கே மீன் வியாபாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக இருக்கும். மீன் வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக செய்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேராக போனால் 14 கிலோமீட்டர் மூதூர், வலது பக்கம் திரும்பினா கொழும்பு. 2 ரூட் வருது. அதில் அப்படியே நம்ம போக வேண்டியது நேராக தான். அப்படியே இதெல்லாம் போனோம்னா நம்ம கொழும்புக்கு போகலாம். இங்கே கூடுதலாக இந்த கருவாடு இருக்குது தானே, இந்த கருவாடெல்லாம் வாங்கலாம் இங்கே கூடுதலாகவே. போகிற வழியிலே காட்டுறோம் பாருங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக இங்கே கூடுதலாகவே வியாபாரம் பண்ணுது. மீன் வியாபாரம் தான் கூட. நான் வரும்போதெல்லாம் பார்த்தேன். நான் எடுத்துருந்து பார்ப்போம், இங்கே காட்டுறோம் அந்த இடங்களை. நிறைய சாப்பாடு கடைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். விதவிதமான சாப்பாடுலாம் இருக்குது. நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம வரும்போது சாப்பிட்ற நேரத்தோடைய மழை பெஞ்சதால் ஒரு சும்மா சின்ன கடையில் நான் பூந்துட்டேன். அப்படியே பூந்ததெல்லாம் அப்படியே சாப்பிட போட்டு தான் வந்தேன். இங்கே நான் சொன்னேன், இங்கே இங்கேருந்து ஒவ்வொரு நிறைய இந்த கடைகள் வந்து கொண்டு இருந்தது. மீன் வியாபார கடைகள் அப்படியே இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா இந்த மீன் வியாபாரம் செய்கிற இடங்கள் அப்படியே வரும். அதாவது யாழ்ப்பாணத்துலேருந்து கூட கூடுதலாக மீன் வாங்க வந்திருந்தவங்க. நான் ஒரு அண்ணாட்டாண்டு பேசிகிட்டு இருந்தேன். இங்கே வரும்போது ஒரு 3-4 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம வாகனத்தில் வரும்போது பேசினேன்னா, அவங்க வந்து யாழ்ப்பாணத்துக்கு இங்கே இருந்தால் மீனை வாங்கிட்டு கொண்டு போகிறான்னு சொன்னார். அப்போ எந்தளவுக்கு லாபம் இருக்குன்னு தெரில. சரியா காரால் ரொம்ப நேரம் கூடி உருட்டிட்டு போய் கொண்டிருக்கா தான். இன்னும் அவருக்கு உருட்டி முடியலை. எத்தனை மணிக்கு உருட்டு வரதில்லை. போகிறாரு போய் முடிகிற மாதிரி தெரியல. நாங்களாச்சும் வீடியோக்காச்சு உருட்டுறோம். என்னத்துக்கு உருட்டுறாரு? இந்த பாருங்க, கருவாடு காய வச்சுக்காங்க பார்த்தீங்களா? அது அந்த கருவாடு கடை தான். இங்கேலாம் கடை தான். இங்கே இருங்க, இது ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா கருவாடு காய வச்சுக்காங்க. அப்படியே இந்த இதில் நம்ம பாருங்க. இப்போ நம்மளோட ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த விவசாயம் என்ற மாதிரி இங்கே வந்து கடல் தொழில் வந்து கூட. கடல் தொழில் செய்கிற வாக்கில் வந்து இங்கே கூடுதலாக இருக்காங்க. இங்கே பக்கம் அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மீன் இதில் தான் கருவாடு காய வச்சு பிஸ்னஸ் ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் இங்கே கூடுதலாக நடக்கும். இங்கே பாருங்கள், எது மட்டும் காய வச்சுக்காங்க பாருங்கள். இதெல்லாம் விலை குறைய வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவாடு இங்கே நம்மளோட ஊரில் வாங்குறத விட விலை குறைய வாங்கலாம். இங்கே கூடுதலாக ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து கருவாடெல்லாம் வாங்கிட்டு போகிறது கூட. இங்கே பாருங்க பார்த்தீங்களா, சின்ன சின்ன மீன் பட்டம் என்ன செய்வாங்கடா, அப்போ நிறைய பேர் ஜாவாரி மாதிரி வாங்கலாட்டிக்கு அதை தூக்கி அப்படியே காய வச்சு கருவாடாக்கி அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்படியே வேறு ஒரு இடங்களுக்கு அனுப்பிடுவாங்க, இல்லாட்டி ஊருக்குள்ளே கொடுப்பாங்க. அப்படி நிறைய பிஸ்னஸ் நடக்கிற ஒரு இடம் ஒன்று இது. யாருங்க எது மட்டும் பார்த்து வாங்கலாம். அப்படிங்க இருக்குது ஃபுல்லாக
எங்கேருந்து நம்ம பார்த்தோம் அந்த பாலத்தை தாண்டின வரவு பார்க்க ஆரம்பிச்சோம். கொஞ்சம் கடையில் தாண்டின வரவு அது மட்டும் பாருங்கள். ஃபுல்லாக இந்த கருவாடு தான். ஆனால் இந்த டைம் வரதை விட பின்னத்தை வந்தீங்கன்னா கடற்கரையில் ஆக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. டூரிஸ்ட் மாதிரி நம்ம ஆக்கள் நிற்பாங்க நிறைய பேர். ஜொலியாக இருக்கும். மழை பெஞ்சாலும் அப்படி தான் மழை பெய்யுது, வெயில் அடித்தாலும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் அடிக்குது. இப்போ சரியான வெயில் அடிக்குது. நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா 2:21. டைம் போனதே தெரியல. மழை வந்ததால் நிறைய இடங்களுக்கு வீடியோ எடுக்க எங்களால் போக முடியாமல் இது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் தான் நாங்கள் போய் வீடியோ எடுத்தோம். நிறைய இடங்களுக்கு போக முடியல. இது வந்து ஆர்மி கேம்ப், கேம்ப் ஏரியா. அப்படியே இதில் பார்த்து டூரிஸ்ட் வந்து கூடுதலாக வரதால் இதில் ரூம்ஸ் வந்து அவைலபிள். அதாவது ரூம் வந்து ட்ரெண்டு கொடுத்து கொண்டே இருப்பாங்க, வாடகை கொடுத்து கொண்டே இருப்பாங்க. ஏன்னா டூரிஸ்ட் வந்து கூடுதலாக வந்து கொண்டிருக்கிறதால இங்கே என்ன ட்ரிங்கை பொறுத்த மட்டும் டூரிஸ்ட்டும் கூட இப்போ கூடுதலாக மட்டக்களப்பிலேயே வர ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கெல்லாம் தெரிந்தானே இப்போ கூடுதலாக மட்டக்களப்பு இங்கே சைட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தமிழ் ஏரியா தமிழ் பிரதேசங்களுக்குள்ளேயே இப்போ டூரிஸ்டாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், இதில் ஒரு வியூ ஒன்று இருக்கும், அப்படியே காட்டுறேன். ரைட், இவரத்திலிருந்து காட்டுறேன் பாருங்கண்ணா. இதுதான் நிற்க வேண்டிய ஒரு தருணம். கதைச்சி கொண்டு இருக்க முடியாமல் போயிட்டு இங்கே பாருங்க, இதுதான் இந்த கப்பல் வந்து நிற்கிது. இவிடத்த இவ்வளோ பெரிய கப்பல் அப்படின்னு பார்த்தீங்களா. இந்த துறைமுகமெல்லாம் அதில் நிற்கிறதுலாம் பக்கத்தில் அப்படியே துறைமுகம் தான். அப்படியே இயற்கை அமைஞ்ச துறைமுகம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதால் தான் நிறைய பிரச்சனைகள் அந்த அங்கே இருக்குது. இது வந்து இவிடத்த ஒரு பார்க் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இது வந்து பார்க். இங்கே வந்து பார்க். நம்ம இந்த பாலத்தால் போகிறோம். அந்த வியூவை பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் இப்போ இந்த பாலத்தில் வியூவை காட்டி போட்டு இது என்ன இடம்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா என்ன இடம் எனக்கு தெரியாது. கிண்ணியா பாலம் தான் நினைக்கிறேன். ஒருத்தர் பைக்கை வைக்கல ஃப்ரெண்ட்ஸ், அதான் மெயின் பிரச்சனை. இல்லை பைக்கை வச்சா ஒரு வரையும் நான் வியூவை காட்டலாம். பைக் வைக்கல, பைக்கை வச்சா ஃபைன் அடிப்பாங்க. ஒரு நம்ம பைக் வந்து ஃபைன் அடிப்பார். அப்புறம் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்னாலும் தெரியணும். எனக்கு டைம் போல் இந்த டைமில் போஸ்ட் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். 2:30 ஆகிட்டு தேடி வரதுக்குள்ளே விடிஞ்சிடும். ஏன்னா போலீஸுக்குள்ளே போய் அது போகிற அந்த ஃபைன் பேப்பர் எடுத்து வந்து போகிறது சாத்தியக்குறை இல்லை. அப்புறம் நம்ம இதுக்குன்ற ஒரு நாள் மெனக்கட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு வரணும். அதாவது நாங்கள் பார்த்தீங்கன்னா வரும்போது 2500 பெட்ரோல் அடித்தோம். இப்போ போய்க்கு ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிக்கும். பார்ப்போம் எவ்வளோ தூரம் மட்டும் காணும், வந்து எந்த அளவுக்கு முடியுதுன்னு பார்ப்போம். நம்மளோட வந்து 2 ஜீவனை காணலையே. அதோட அட்ரஸ் சத்தத்தையே காணல. போயிட்டாங்க மெதுவாக போங்கடான்ட்டு அது பண்ணி ஸ்பீடாக தான் போய்கிட்டு காணக்குள்ள. இங்கே ஓட்டத்தை பாருங்க, உள்ள ரிட்டர்ன்ஸ் உள்ள கேமரா காணல. டான்ஸ் ஆடி வந்த வெக்கத்தில் எப்படிப்பட்ட அவசரம். நம்மளோட கேமராவில் கேட்ச் பண்ணிட்டோம். மன்னிச்சுக்கோங்க. இந்த ஓட்டம் அப்படி வராங்க. இதே மாதிரி இன்னொரு பாலம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அந்த பாலத்தையும் காட்டு பாருங்க. அதுக்கு நம்ம கொஞ்சம் தூரம் போகணும். நல்ல காலம் கோவைக்கில் தான் மலைக்கில் படவிட்டு பார்த்தேன். வரும்போது மலைக்கில் பட்டதால ஓரளவு ஓகே ஆயிடுச்சு.
அவர் அங்கே நம்பளதுக்கு நம்பரை கூட வச்சுருந்தாரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த பாலம் ஒன்று பாருங்க பாருங்க அந்த வியூ காட்டுறேன். இங்கே பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யானை வேலி போட்டுருக்காங்க தானே. இந்த நைட்டில் அந்த அளவுக்கு யானை வரும், அட்டகாசம். இந்த இடத்துலாம் வாகனத்தில் வரும்போது கொஞ்சம் கவனமாகவே வரணும். கூடுதலாக எல்லாருமே அந்த இடத்துல நின்று பார்த்தா போவாங்க. இங்கே என்னடா இங்கே காட்டுறா ப்ரோ அப்படி அதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க வியூவை எப்படி இருக்கு. ஆனால் தண்ணியோட கலர் மட்டும்தான் இந்த கலரில் இருக்காதா என்னன்னு தெரியல எனக்கு. ஏன் இப்படி இருக்குது? ஆறும் கடலும் சேர்றதா இப்படி காட்டுதா இல்லை காட்டு வெள்ளம் வந்து ஏறி இருக்கா என்ன விளக்கம் தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கால வச்சு நம்ம அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம இதில் இருந்து கட் பண்ணுறேன். ஏன்டா இங்கே காட்டுறது வியூ ஒன்றும் இல்லை. நான் அங்கே வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பாலம் வந்துட்டு பார்த்தீங்களா, இது 3ஆவது பாலம். இன்னொரு பாலம் ஒன்று இருக்குது பெருகல் கிட்ட வரும்போது. அதே நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே. ஆனால் நைட் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் அவதானமாக பண்ணணும். பைக்குக்கு எதுவும் பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாம் சிக்கலை வந்து முடிங்கிறோம். ஓகே, இதில் நல்ல சீன் இருக்குது. அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு இடத்துல வந்து என்ன பாடுறோம். எங்கே போனாலும் நம்ம தான் எல்லாத்துக்கும் பார்த்துக்கணும். காலை சாப்பாடு இருக்குன்ற அதுதான் தான் அடுத்த ஜீவன். அடுத்த ஒரு ஜீவன் நின்றுச்சு உண்டாவா உம்மனு அந்த வழியாக திருறான் இல்லையா உருப்புலையே. இந்த இடம் பார்த்தீங்கடா. இப்போ வந்து நாங்கள் இறங்கியிருக்க இடம் எந்த இடம் தான் சொல்லுண்ணா வருகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி நமக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. எனக்கு என்ன காத்து வருதா இதை முடிச்சிடுவாங்க, அதுக்காக கையோட நடத்து
பாய்.